ஆம், அட்மின் அப்ரூவல் கோஆர்டினேட்டராக ரெஜிஸ்டர் பண்ணின ஆயிஷாங்கிற கோஆர்டினேட்டருக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த கோஆர்டினேட்டர் தங்களுடைய அந்த ரெஃபரல் இலக்கத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறீங்க. இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த லிங்கை கொடுக்குற அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால், ரைட், உங்களோட ரெஃபரல் நம்பர் அப்படிங்கிறத ஒன்று கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் இந்த இலக்கத்தை ரெஃபரல் நம்பராக கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையை வழிபடுத்துவீங்க. ரைட், ஓகே. டீச்சர்ஸ்மாராக இருந்தாலும் சரி, பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது படித்து விட்டு வீட்டில் இருப்பவர்கள், யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கும் இது மிக பொருத்தமான ஒன்றாக அமையும். இப்போ நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போ ரைட், தமிழ் மீடியம், ஸ்டூடெண்ட் நேம் நம்ம கொடுக்குறோம். என்னென்னு கொடுப்போம், ரைட், உதாரணமாக குமார் அப்படின்னு கொடுக்குறோம். ரைட், குமார். ரைட், ஃபுல் நேம் கொடுக்க சொல்கிறதுக்கு நான் ஷார்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற டைமில், பிள்ளைகள் கொடுக்குற டைமில் கட்டாயம் ஃபுல் நேமை கொடுக்கணும். ரைட், குமார் 2016 February 2 அப்படின்னு கொடுக்குறோம். சாம்பிளுக்கு தானே. பிள்ளை கிரேட் 5ல் ரெஜிஸ்டர் ஆகுது. பிள்ளைங்க ஸ்கூல் நேமு பிள்ளை இங்கே கொடுக்குது. ஸ்கூல் நேமை பிள்ளை கொடுத்துக்குள்ள போதும். ரைட், பேரண்ட் நேமையும் அதே மாதிரி கொடுக்க போகுது. ரைட், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்க போகுது. ரைட், அது மாதிரி மொபைல் இலக்கத்தையும் பிள்ளை கொடுத்துக்கொள்ள போகுது. நான் சாம்பிளுக்கு கொடுக்குறேன். ரைட், யூசர் நேம் இப்போ நம்ம திரும்ப லொகின் ஆகணுமே, அதில் யூசர் நேமை சரியாக கொடுத்துக்கொள்வோம். குமார் அப்படிங்கிறது தான் பிள்ளை யூசர் நேமாக கொடுக்குது. பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுக்குறோம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அகெயின் 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுக்குறோம். ரைட், ரெஃபரல் நம்பர். இந்த ரெஃபரல் நம்பர்ன்ற இடத்துல தான் இப்போ ஆயிஷான்ற கோஆர்டினேட்டர் ரெஃபரல் நம்பரை இப்போ அவள் கொடுக்க போகிறா. ரைட், என்ன ரெஃபரல் நம்பர் வந்துச்சு, GV 0000MW. ரைட், GV 0000MWன்ற ஆயிஷான்ற கோஆர்டினேட்டருடைய ரெஃபரல் இலக்கத்தை இந்த குமார் அப்படிங்கிற பிள்ளை கொடுத்துருக்குறாரு. ரைட், கொடுத்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ அந்த பிள்ளைங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் ஆகிட்டு. யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ரைட், யூசர் நேம் ஆல்ரெடி வழங்கப்பட்ட ஒரு நேமாக இருக்கிறதால நாங்கள் வேறொரு பேர் ஒன்று கொடுக்குறோம். ரைட், மாலா அப்படின்னு கொடுக்குறோம். ரைட், ஓகே. ரைட், ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பின்னாடி இப்போ இந்த குமார்ன்ற பிள்ளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணின பேரண்ட்டாக இருந்தால் அந்த பேரண்ட்டுக்கும் அங்கே ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். அந்த ரெஃபரல் நம்பர் ஒன்று வந்திருக்குது. அந்த ரெஃபரல் இலக்கத்தை அவங்க யாருக்கு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். அப்போ இதில் முந்திக் கொள்கின்றவர்களுக்குத்தான் இதில் வாய்ப்பு பிரயோசனங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாலா நாங்கள் கொடுத்த மாலாண்டு இல்லையா, இந்த மாலான்ற பிள்ளைக்கு அட்மின் அப்ரூவல் கிடைச்ச பின்னாடி இந்த மாலான்ற பிள்ளை என்ன செய்யும், அது ஆப்புக்குள்ளே லொகின் ஆகும். ரைட், மாலான்ற பிள்ளைக்கு இப்போ அட்மின் அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம எடுப்போம். ரைட், மாலா பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 அட்மின் அப்ரூவல் கிடைச்ச பின்னாடி மாலா அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து அந்த பிள்ளை என்ன செய்யலாம். ரைட், இப்போ லொகின் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மாலான்ற பிள்ளை ஆப்புக்குள்ளே லொகின் ஆகிருக்குது. இந்த பிள்ளை இப்போ என்ன செய்ய போகுதுன்னு கேட்டால் தனக்கு தேவையான கோர்சஸை பிள்ளை பை பண்ண போகுது. இதில் ஃப்ரீயான கோர்சஸும் இருக்குது, பெய்ட் கோர்சஸும் இருக்குது. பெய்ட் கோர்சஸ்க்குள்ளே நம்ம போனோம்னு சொன்னால் அந்த பாருங்கள் கோர்சஸ் அப்படின்றது போகிறோம். அதுக்குள்ளே ஜென்ரல் கோர்சஸ், ப்ரீமியம் கோர்சஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஜென்ரல் கோர்சஸ்ன்னு சொல்கிறது ஸ்கூல் சப்ஜெக்ட். இது நம்ம ஆல்ரெடி மொபைல் ஆப் சம்மந்தமான விளக்கம் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், உதாரணத்துக்கு இந்த பிள்ளை கோர்சஸுக்குள்ளே கொஞ்சம் சப்ஜெக்டை பை பண்ண போகுது. ஓகே, இந்த இங்கிலீஷ் என்ற சப்ஜெக்டுக்குள்ளுக்கு ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிருக்குது. அது மாதிரி அடுத்தது ERA என்ற சப்ஜெக்டுக்குள்ளுக்கு ஒரு சேரை செலக்ட் பண்ணுது. அந்த சேரை செலக்ட் பண்ணி இல்லை அதுலேயும் அந்த சப்ஜெக்டையும் பை பண்ண போகுது. இஸ்லாம் பாடத்தை மாலா இல்லையா, அப்போ நம்ம இஸ்லாம் பாடத்தை செட் ஆகாது தானே.
ரைட். அப்போ அதை விட்டுட்டு நாங்கள் அடுத்த கிறிஸ்டியானிட்டி அல்லது சைவநெறி அந்த பாடங்கள் இருக்குது. அந்த பாடங்களை வந்து ஒரு பாடத்தை அந்த பிள்ளைன்னு செய்யலாம், பை பண்ணிக்கொள்ள முடியும். ரைட். அடுத்து பாருங்கள், இந்த சைவநெறி பாடம் இருக்குது. சைவநெறிக்குள்ளே நம்ம இன்னும் கோர்சஸ் போடலை, இது ஒரு டெமோ தானே. அதால் இதுக்குள்ளே போட்டோடனே அந்த சப்ஜெக்டை அந்த பிள்ளை பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த தமிழ்ன்ற சப்ஜெக்ட் இருக்குது, அதையில் ஒரு சேரை வந்து பிள்ளை செலக்ட் பண்ணுது. அந்த 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 சேரை செலக்ட் பண்ணி கொண்டு 4 சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணி கிடக்கு. பை செலக்டட் சப்ஜெக்ட் இந்த பிள்ளை வந்து இப்போ இந்த சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ண போகுது. பாருங்கள், 1920 ரூபா பிள்ளைக்கு டிஸ்கவுண்ட் கொஞ்சம் கிடச்சிருக்குது. அந்த டிஸ்கவுண்ட்டை கழித்து பிள்ளை 2400 ரூபா 450 ரூபா டிஸ்கவுண்ட் போயிருக்குது. பிள்ளைக்கு 1920 ரூபாய்க்கு பிள்ளை பர்ச்சேஸ் பண்ண போகுது. பே ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் கொடுத்து பிள்ளை ரைட்டு. அதுக்குள்ளேயும் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு, அப்போ அவடத்தை கட் பண்ணணுமே, கொடுத்தோடனே அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு. ரைட். அப்போ பே ஆன்லைன் அல்லது பே ஆஃப்லைன்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து பிள்ளை கொடுத்து என்ன செய்ய போகுது, கொடுத்தோடனே அவடத்தை தான் அது வந்து நிற்குது. அங்கே வந்துட்டு போகிற சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணுங்களேன். ரைட். இப்போ என்ன செய்யலாம், பிள்ளை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் பிள்ளை வந்து பை பண்ணி கொள்ள போகுது. ரைட். இப்போ பை பண்ண பின்னாடி அந்த கோர்சஸுக்கான அப்ரூவல் கிடைக்கும். அட்மினோடாக கோர்சஸுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அட்மின் அப்ரூவல் கோர்சஸுக்கு கிடைச்ச பின்னாடி இந்த ஆயிஷான்ற பிள்ளைக்கு கோஆர்டினேட்டருக்கு இந்த 1920 பேக்கேஜை பை பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் அந்த பிள்ளையின் அக்கௌண்ட்டுக்கு விழுந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே நேரம் நம்ம இதுக்குள்ள ப்ராக்டிஸ் என்ற செக்ஷன் ஒன்று இருக்குது, அதுவும் பை பண்ணுறது தான். கோர்சஸில் ஜென்ரல் கோர்சஸ், ப்ரீமியம் கோர்சஸ் பை பண்ணலாம். ஆன்லைன் ப்ராக்டிஸ் குயிஸ் அது பை பண்ணலாம். அது மாதிரி AI அசிஸ்டன்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, அதுவும் பை பண்ணலாம். பை பண்ணுறதுக்கு ஒரு 4 விதமான கோர்சஸ் இதில் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ப்ராக்டிஸ்ன்ற கோர்ஸையும் இந்த பிள்ளை பை பண்ண போதுன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இதில் பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. அதில் பாஸ் பேப்பர் பேக்கேஜ், மாடல் பேப்பர் பேக்கேஜ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை பை பண்ணது கிளிக் பண்ணோடனே இந்த பிள்ளை வந்து இந்த பேக்கேஜஸை வந்து பை பண்ணலாம். பாருங்கள், பை நவ் 1000 பேக்கேஜை பிள்ளை பை பண்ண கொடுத்துருக்குது. அப்போ அதுக்கு ரிக்வெஸ்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு. ஆன்லைனாக ஆஃப்லைனாக இதில் பே பண்ண போகிறன்ற டீட்டெயில்ஸ் இங்கே கிடைக்கும். அப்போ அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்தோடனே அந்த பிள்ளை அந்த பேக்கேஜை பை பண்ணலாம். இப்படி ஒரு பிள்ளை அந்த 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 வகுப்புக்கு தேவையான பலவிதமான பை பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் வந்து இதுக்குள்ளே கிடைக்கும். ரைட். இப்போ ஒரு பேக்கேஜை பிள்ளை பை பண்ணுறது, இந்த பாருங்கள் ERA அப்படின்னு ஒன்று வருது. அந்த ERA கோர்ஸ் அந்த பிள்ளை அதையும் என்ன செய்யலாம், பை பண்ணுறதுக்கு பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை அந்த பிள்ளை கொடுக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேக்கேஜஸ் வருதோ அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு பை பண்ணுற ஆப்ஷன் இதுக்குள்ளால் கிடைக்கும். ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பிள்ளை இந்த கோர்ஸை பை பண்ணுகின்ற போது அந்த பிள்ளைக்கு அட்மின் அப்ரூவல் வழங்க போகிறோம். வழங்கின பின்னாடி ஆயிஷாங்கிற கோஆர்டினேட்டர் ஐடிக்குள்ளால் நாங்கள் போய்ட்டு செக் பண்ண போகிறோம். இந்த பேமெண்ட்ஸ் வந்து 5% அவங்களுக்கு கிடைச்சிருக்கான்றதை செக் பண்ண போகிறோம். ஓகே. இப்போது குமார் என்ற ஒரே ஒரு மாணவன் ஆயிஷா அப்படிங்கிற கோஆர்டினேட்டரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிஷான்ற கோஆர்டினேட்டருடைய ரெஃபரல் கோடை வழங்கி பதிவு செய்த குமார் என்ற மாணவன் கோர்சஸ் கொஞ்சம் பை பண்ணியிருக்கிறார். இப்போ ஆன்லைன் ப்ராக்டிஸ், அது மாதிரி ப்ரீமியம் கோர்ஸ், ஜென்ரல் கோர்ஸ் கொஞ்சம் பை பண்ணிருக்கிறாரு, கிரேட் 5க்குரிய சப்ஜெக்ட். இப்போ ஆயிஷா அப்படிங்கிற இந்த கோஆர்டினேட்டருக்கு நாங்கள் திரும்ப லாகின் ஆகிறோம். இந்த கோஆர்டினேட்டருக்குரிய விவரங்கள் எவ்வாறு இருக்குதுன்றதை நம்ம இப்போ ஒருக்கா செக் பண்ணுவோம். ரைட். இப்போ ஆயிஷாங்கிற கோஆர்டினேட்டர் தன்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளால் ரெஜிஸ்டர் ஆகி பார்க்குறாங்க. அவரோட ப்ரொஃபைலுக்கு அவள் போகணும். அவவும் தனக்கு தேவையான கோர்சஸை பை பண்ணலாம் ஸ்டூடெண்ட் ஆப்புக்குள்ளே, அது வரை செய்தி. ஆனால் இவ படிக்கிற நோக்கம் இல்லையே, இவ வந்து மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர். ரைட். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மாணவர்களை கிராஜுவேஷன் ஹோம் ஸ்கூலுக்குள்ளே இணைத்துக் கொள்வதற்கான நாடு தழுவிய கோஆர்டினேட்டர்ஸில் ஒருவர். ரைட். அது ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு பெற்றாராக இருக்கலாம், ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லத்தரசியாக கூட இருக்கலாம், விருப்பமான ஒருத்தராக யாராகவும் இருக்கலாம். ரைட். இப்போ இந்த ப்ரொஃபைல், தன்னுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துக்கு அவள் போனால் அவருக்கு தேவையான ஃபோட்டோ எட் பண்ணிக்கொள்ள முடியுங்கிறதால ரைட் ஃபோட்டோவை வழங்கிக்கொள்ள முடியும். அவரோட டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே காட்டுது பாருங்கள். ஓகே. அப்படியே கீழே போனாண்டா இந்த ரெஃபரல்
ரெஃபரல் ரிவார்டுங்கிற சிஸ்டம் இந்த இடத்துல வந்து எப்படி ஆக்டிவாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், உங்களுடைய கோட் நம்பர் GV0000MW, பேலன்ஸ் ரெஃபரல் ஏர்னிங்ஸ் 536 ரூபாய். இந்த குமார் என்ற மாணவன், மாலாண்டு யூசர் நேம் போட்டோமே, இந்த குமார் என்ற மாணவன் பை பண்ணினதுன்ற 5% உங்களுக்கு 536 ரூபாங்கிற அமௌண்ட் கிடைச்சிருக்குது. அதாவது ரிவார்டு 5% உங்களுக்கு கிடைக்குது. அவைலபிள், ரைட், பேலன்ஸ் அது அப்படியே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால், இந்த இடத்துல மினிமம் உங்களோட அமௌண்ட் மினிமம் 500 ரூபாய், அதாவது 500 ரூபாயை அப் பண்ணுகின்ற போது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வழங்கி வைக்க வேண்டும். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். இப்போ நீங்கள் 536 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கிறீங்க. அப்போ 500 ரூபாய்க்கு மேலே வந்தால் உங்களுக்கு அது பெற்றுக்கொள்ள பணமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இந்த 500 ரூபாய் என்ற தொகை அதுக்கு மேலதிகமாக வருகின்ற இடத்துல நீங்கள் வித்ட்ரோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் நம்பரை கொடுத்து அதை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ரெஃபரல் ரிவார்ட்ஸ், இப்போ கிட்டடியில் அந்த பை பண்ண அந்த பிள்ளைங்க டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். குமார் அப்படிங்கிற மாணவன் மாலாண்டு அந்த யூசர் நேம் கொடுத்தது பாருங்கள். 5% ரெஃபரல் வந்து ப்ரீமியம் கோர்ஸ் வந்து பை பண்ணிருக்கிறாரு. அந்த ப்ரீமியம் கோர்ஸுக்கு உங்களுக்கு 360 ரூபான்ற ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்குது. அது மாதிரி 1000 ரூபா கோர்ஸ் வந்து பை பண்ணிருக்கிறாரு பாருங்கள். அதுக்கு இது 360 ரூபான்னு சொல்கிறது வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஜென்ரல் கோர்சஸுக்குள்ளே நிறைய சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி பை பண்ண இடத்துல வந்தது தானே. அந்த 7000 ரூபான்ற ஒரு அமௌண்ட்டுக்கு தான் அந்த 360 ரூபா கிடச்சிருக்குது. அது மாதிரி 1000 ரூபா பேக்கேஜுக்கு பாருங்கள் 50 ரூபா கிடச்சிருக்குது. அது மாதிரி 600 ரூபா பேக்கேஜுக்கு பாருங்கள் 600 ரூபா ஜென்ரல் கோர்ஸ் வந்து பை பண்ண அதுக்கு 30 ரூபா கிடச்சிருக்குது. அது மாதிரி இன்னும் ஒரு பேக்கேஜ் வந்து 5% 96 ரூபான்ற ஒரு அமௌண்ட் வந்து 5% உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ரெஃபரல் பர்ச்சேஸுக்கான இந்த சிஸ்டம். இப்போ பாருங்கள், ஒரு கோஆர்டினேட்டராக நீங்கள் இணைந்து கொண்டு என்ன செய்யணும்னு கேட்டால், இது ஆசிரியர்களுக்கு மிக பொருத்தம். ஆசிரியர்களுக்கு இது மிக பொருத்தமான ஒரு வாய்ப்பு. மேலதிகமான ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் மாணவர்களை இணைத்து விடுவதனால் அந்த மாணவர்களின் கல்வி எதிர்காலத்தினூடாக அதற்கும் உங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கும். அதே போல் பொருளாதார நன்மை ஒன்றை பெற்றுக்கொண்டதாகவும் அது அமையும். எனவே நீங்கள் இன்றே உங்களை ஒரு கோஆர்டினேட்டராக கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் பதிவு செய்து கொண்டு ரெஃபரல் கோடினை பெற்றுக்கொண்டு அந்த ரெஃபரல் கோடை முந்திக் கொண்டு, ரைட், இதை நாங்கள் நாடு முழுக்க இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ண போகிறோம். தமிழ் மீடியம், சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 3 மீடியங்களுக்கும் நீங்கள் காலதாமதமின்றி முந்திக் கொண்டு இந்த ரெஃபரல் கோடை எத்தனாயிரம் பிள்ளைகளுக்கும் நீங்கள் வழங்கலாம். அத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளும் ஒவ்வொரு தடவையும் தங்களுடைய ஆயுள் காலம் முழுக்க இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு அதனுடைய 5% கிடைக்கிற வழியைத்தான் நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். எனவே இன்றே கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் ஒரு கோஆர்டினேட்டராக இணைந்து கொண்டு அதிகப்படியான நன்மைகளை ஈட்டிக் கொள்ளுமாறு உங்களை கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் சார்பாக அன்பாக வரவேற்கின்றோம். நன்றி.